வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளிக்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு டுடேஸ் வெதர் அப்டேட் ஃப்ரம் சென்னையில் ஒரு மழைக்காலம். On behalf of சென்னையில் ஒரு மழைக்காலம், we wish all our patrons a Merry Christmas. The English part of the presentation will happen in the second half as usual. First we will finish the Tamil part. இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பாடலை பார்க்க போகிறோம். குறுந்தொகையிலேருந்து எப்படி அந்த புலவர் மேகத்தை ஒரு நிறை மாத கர்ப்பிணியை போல வர்ணிக்கிறார் அப்படின்ட்டு. அம்மா வழி தோழி காதலர் இன்னே கண்டும் துறக்குவர் கொல்லோ முன்னால் திங்கள் நிறை பொறுத்து அசையி ஒதுங்கல் செல்லா பசும்புலி வேட்கை கடுஞ்சூள் மகளிர் போல நீர் கொண்டு விசும்பி இவர்களாது தாங்கு புணர் செழும் பல் குன்றம் நோக்கி பெருங்கடிவானம் ஏர் தரும் பொழுது. அதாவது தலைவன் இன்னும் வரலையேங்கிறதுக்கு வரக்கூடிய இடத்துல இந்த பாடல் வருது. ஒரு நிறை மாச கற்பனை போல மேகங்கள் தண்ணீர் முற்றிலும் எடுத்துக்கொண்டு அதை மேலும் நீர் எதுவும் உரியக்கூடிய சூழல் இல்லாத போது மலை மேல் சென்று மழையாக பெய்யக்கூடிய சூழல் இருக்குது இன்னும். ஆனா நம்ம தலைவர் வரலையே அப்படிங்கிறது தான் அவ்வளவு அழகா அவங்க வர்ணிச்சிருக்காங்க. இப்போ செயற்கைக்கோள் படத்தை பார்த்தோம்னா நம்ம அரபிக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. இதன் காரணமா தென்னிந்திய தீபகற்ப பகுதிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது நம்ம ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஈக்குவட்டல் ராஸ்பி வேவ்ல பூமத்திரேகைக்கு தெற்கே ஒரு சுழற்சி இருந்தது. அதோட தாக்கம் காரணமாக அதற்கு நேர்மேலே இருந்த சுழற்சி அரபிக்கடல் இருந்த சுழற்சி கொஞ்சம் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிச்சு. நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது இங்க இருக்கு. அதாவது என்னன்னா அந்த தென் சீன கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல அந்த சலனம் இப்ப மலாய் பெனின்சுலா மேல வங்கக்கடல் பகுதியில வரப்போகுது. இதுதான் வரும் நாட்களில் 28ஆம் தேதி வாக்குல மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாய் தமிழகத்தில் இருக்கும். இது தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா இது அடுத்து ஒரு 2-3 நாள்ல கீழே காற்று, அதாவது கிழக்கத்திய அலை சொல்லலாம், இல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலையா கூட வரலாம். இது பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இதுதான் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தென் சீன கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த சலனமானது அடுத்த மழை நிகழ்வு நமக்கு கொடுக்க போகுது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் 2-3 நாளைக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும். 26-27ஆம் தேதி வரைக்கும் வறண்ட வானிலை தான் இருக்கும். உட்புற தமிழக பகுதிகளில் பரவலா இரவு நேர வெப்பநிலை சராசரியோட 2-3 டிகிரி குறைவா தான் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்திய துணைக்கண்ட பகுதி மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு சற்று கிழக்காகவும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையா ஒரு 3 சலனங்கள் இருக்கு. ஒன்று அரபிக்கடல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, 2வது தென்சீன கடல்ல இருந்து வந்த சலனம், 3வது பிலிப்பைன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சலனம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அட்சரேகை அளவுல இருக்கு. இப்போதைய சூழல்ல வட துருவ பகுதியில இந்த அட்சரேகை தான் காற்று குவிதல், அதாவது வெப்பமண்டல காற்று குவிதலோட ஒரு பகுதி பூமத்திரேகைக்கு வடக்குல இருக்கிற பகுதி இங்க இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வரிசையா இந்த பகுதியில சலனம் இருந்துட்டு இருக்கு. இந்த கிழக்கத்திய காற்றானது கிழக்கிலிருந்து மேற்கு வரக்கூடிய இந்த காற்றானது ஒரு அலை போல கீழே மேலையும் போயிட்டு இருக்கிறதுனால இந்த சலனங்கள் அதனொட்டியே ஒரு அட்சரேகை 5 டிகிரில இருந்து அட்சரேகை 10 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதிகளை மேலையும் கீழே ஒரு அசைந்தாடுதலோட கிழக்கிலிருந்து மேற்கா வந்துட்டு இருக்கு. ஸோ தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த மேரிடைம் கான்டினென்ட், அதாவது இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் அந்த பகுதியில இந்த எம்ஜேஓட அலைவோட தாக்கம் பெருசா இல்லை. ஆனா அந்த எம்ஜிஓ அலைவோட தாக்கம் அங்கதான் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அங்கதான் நீடிக்கக்கூடும்ங்கிற மாதிரிதான் வானிலை படிவங்கள் சொல்லுது. இதன் காரணமா என்ன ஆகுதுன்னா இந்த பகுதியிலிருந்து வரிசையா உங்களுக்கு சலனங்கள் உருவாகி
கிழக்கிலிருந்து மேற்காக தென்சீன கடல் வந்து திரும்பவும் வங்கக்கடல் பகுதியில் வருது. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல தென்மேற்கு பருவமழை காலம் விடைபெறும் சமயத்துல உருவாச்சு. வரிசையா உங்களுக்கு சலனங்கள் வந்துகிட்டே இருந்ததுனால தென்மேற்கு பருவமழை விடைபெறாமல் தாமதம் அடைஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 சலனமும் வந்து ஒரே வேகையில் இருக்கிற மாதிரி தான் வரும். இந்த சலனங்கள் இந்த கிழக்கத்திய காற்றின் அலையோட அப்படியே வந்து உங்களுக்கு வட தமிழக கரையிலேருந்து இலங்கை கரையோர பகுதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் உங்களுக்கு மேலும் கீழுமா அசைந்தாடி வருது. ஸோ இதனால எப்படி வருதோ, எந்த மேலே வருதா இல்லை கீழே வருதாங்கிறத பொறுத்து மழை நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய பகுதியும் கொஞ்சம் மேலையும் கீழையுமா மாறுது. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புரவி கொஞ்சம் மேலே இருந்தது, நீவர் மேலே இருந்தது, புரவி கீழே இருந்தது. இப்போ இது வந்து அதுக்கப்புறம் வந்த கிழக்கத்திய அலையின் தாக்கம் வட தமிழகத்தில் சென்னை போன்ற பகுதிகளில் பெருசா இல்லை. பட் சென்னைக்கு கீழே மரக்காணத்துலேருந்து நல்ல இது தாக்கம் இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம இன்னொரு இதுவும் பார்ப்போம் என்னன்னு. இப்போ கிழக்கத்திய காற்றின் தாக்கம் நம்ம பார்த்தோம். நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா வந்து மேற்கத்திய கலக்கம், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அது மேற்கிலிருந்து கிழக்காக வரக்கூடிய ஒரு மிட் லாட்டிடியூட் ட்ரஃப், ஐரோப்பா பகுதியில் மெடிட்டரேனியன் கடற்கரை பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த சலனமானது மேற்கிலிருந்து கிழக்காக வரும். ஸோ சில சமயங்களில் என்ன ஆகும்னா இந்த கிழக்கத்திய காற்றும் மேற்கத்திய சலனமும் ஊடுருவி, அதாவது இணைந்தோடும் ஒரு சூழல் இருக்கும்போது இந்த மழை பெய்யும் நிகழ்வானது சாதாரண ஒரு கிழக்கத்திய காற்று மாத்திரம் நீடிக்கும் சமயங்களில் இருக்கக்கூடிய இடங்களை விட சற்று வடக்காக மேலே வந்து மழை நிகழ்வுகளும் வடக்கு நோக்கி நகரும். அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இழையாடல் தான் வந்து இந்த மழை நிகழ்வுகளை மேலும் கொஞ்சம் வடக்கு நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து ஜனவரி மாதம் முதல் வாரம் இல்லை 10ஆம் தேதி வாக்கில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த இழையோடுதல் நிகழ்வு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா, அதாவது மேற்கத்திய கலக்கமும் கீழே காற்றும் இழையோடும் அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா மழை நிகழ்வானது வட தமிழக கரையோரம் தெற்கு ஆந்திர கரையோரம் வரைக்கும் மேலே வரக்கூடும். ஸோ இது வந்து இதையும் வந்து நம்ம உன்னிப்பா கவனிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ ஒரு 2-3 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த 2-3 விஷயம் ஏன் சொல்றேங்கிறதுக்கு இப்போ காரணம் பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பகுதியில் மேரிடைம் கான்டினென்ட்ல எம்ஜிஓட அலைவோட தாக்கம், வீக் எம்ஜிஓன்னு சொல்லலாம், நம்ம தாக்கம் இருக்கிறதுனால தொடர்ந்து சலனங்கள் உருவாகிட்டே இருக்கு. சலனங்கள் தொடர்ந்து கிழக்கிலிருந்து மேற்காக வங்கக்கடல் நோக்கி வந்துட்டே இருக்கு. இல்லை எல்லா சலனமும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஆகாது. ஆனால் கிழக்கத்திய காற்று இல்லை கிழக்கத்திய அலையாக வந்தா கூட மழை நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து போன மழை நிகழ்வு டெல்டால 15-16ஆம் தேதி வாக்கில் நடந்த மழை நிகழ்வு இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி, அதாவது 15 நாள் முன்னாடி டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு காணொலி கொடுத்திருந்தோம். அதுல வந்து மழை நிகழ்வுகள் பத்தி கொடுத்திருந்தோம். இப்ப திரும்பவும் அந்த காணொலி, அந்த மழை நிகழ்வுக்கான ஸ்லைடுக்கு வருவோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப டிசம்பர் 19 முதல் 24ங்கிறது வந்து ஒரு 3 நாள் முன்னாடியே வந்து 15-16ல இருந்து ஆரம்பிச்சு 18-19 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 28ல இருந்து டிசம்பர் 28ல இருந்து ஜனவரி 3, ஜனவரி 8ல இருந்து ஜனவரி 14 வரைக்கும் மழை நிகழ்வுகள் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். இந்த 2 மழை நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்னும் நீடிச்சுட்டு தான் வருது. 28ஆம் தேதியில இருந்து அடுத்த மழை நிகழ்வு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இதுல இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தற்போதைய சூழல்ல டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை வந்து புதுச்சேரி, கடலூர், மரக்காணம் வரைப்பட்ட பகுதியிலும் அந்த எச்சரிக்கை, அதீத எச்சரிக்கை அவங்க பார்த்துக்க. ஏன்னா இப்போ பயிர் செஞ்சுட்டு அறுவடை செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய விவசாயிகள், அதாவது கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து இந்த மழை நிகழ்வானது திரும்பவும் மரக்காணத்திலிருந்து கடலூருக்கு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 3 மழை நிகழ்வுகள் முதல்ல ஏற்கனவே நடந்தது 28 முதல் 3
8 முதல் 14 இந்த இரண்டு மழை நிகழ்வும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மழை நிகழ்வுகள் அதே மாதிரி தான் அதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இதில் இந்த ஜனவரி 8 முதல் ஜனவரி 14 பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடிய மழை நிகழ்வு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் கிட்ட நான் பேசின வரைக்கும் டெல்டா பகுதியில் பரவலாக வந்து நெல் பயிர் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழல் தான் அப்படின்னு இருக்கு. அந்த சமயத்தில் வந்து அதீத மழை பெஞ்சா நெல் பயிர்கள் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ இது வந்து அடுத்த வாரம் செவ்வாய் இல்லை புதன்ல இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த 8 முதல் 14 வரை இருக்கக்கூடிய மழை நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும், எங்க இருக்கும், அறுவடைய ஒரு சில தினங்கள் முன்னாடி பண்ண முடியுமா இல்லை வேற ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். தற்போதைய சூழலில் 28 முதல் 3ஆம் தேதி மழை நிகழ்வும் 8 முதல் 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய மழை நிகழ்வும் இருக்கு. இது வந்து நம்ம எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய தருணம். சில விவசாயிகள் வேர்க்கடலை சாகுபடி செஞ்சிருக்கீங்க, பயிரிட்டு இருக்கீங்க. அது வந்து 28, 29 அப்புறம் மழை வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆங்கில காணொலியை நம்ம பார்ப்போம். Welcome once again to today's weather update from Chennai ஒரு மழைக்காலம். Today's phrase from Tamil literature is Kurundogai, where the poet Kachipete Nannagayar lucidly gives an example of the clouds resembling an expectant mother in her last trimester of pregnancy and how she's on the verge of getting a child delivered. So that's how he equates the monsoon season of how clouds look like. Now we'll come to the current weather scenario. There's one low pressure area over Arabian Sea which was an influence of the equatorial Rossby wave, which we had mentioned a couple of days back. Under the influence of this ER wave, with the help of the counter circulation in southern hemisphere, this one became a low pressure area. But the one we need to watch out for is the pulse over Malay Peninsula, which is basically the remnant from the tropical depression over South China Sea, which is now expected to move into Bay of Bengal in a day or two, and that is likely to be the next trigger for rainfalls over Tamil Nadu, which could start from somewhere around 28th of December. Now, if we as I said, the next couple of days we'll continue to see dry weather, cold nighttime conditions over Tamil Nadu, particularly interior and northwest interior Tamil Nadu. We'll see temperature in the region of 15-16 degrees, especially in Krishnagiri, Hosur, Dharmapuri, etc. We'll see fairly cold conditions. Now, if you look at a slightly larger canvas, from say the old maritime continent, eastern parts of the maritime continent to Arabian Sea, you can see three different disturbances: one low pressure over Arabian Sea, one over Malay Peninsula, and another one near Philippines. So what we are now seeing is roughly the one part of ITCZ over the northern hemisphere, north of equator, while there is one part of the ITCZ is fairly settled over the southern hemisphere. There's a remnant component of ITCZ which is still persisting over just north of equator. This is where that's currently there. So that's the reason why you see multiple pulses at the same latitude. Now, if you look at the wind charts, the easterlies are roughly going through a wave-like pattern. So there's an ebb and flow, ebb and flow, ebb and flow, and as these disturbances weaken, they get pushed from east to west, and when they get pushed from east to west, they flow along this ebb and the trough. So sometimes they give rains to Sri Lanka, sometimes they give rains to coastal Tamil Nadu. So between 5N and 10N latitudes, it moves up and down. So now, as I said, the one we need to watch out for is this pulse. There's one remnant circulation of Sumatra. So we'll have to see if there is going to be any interplay between these two,
which could possibly trigger a low pressure or a depression. It's models are not enthusiastic of any organized disturbance over Bay, but nevertheless, maybe it would be nice if we could keep a track on this one, whether this one develops into something organized. So we are talking of already this one coming into Bay, which will be before end of the year, and then possibly this one might also end up coming drifting along this easterly wave towards Indian subcontinent after New Year, maybe somewhere around 7th or 8th. So we are talking of pulses continuously coming in. The reason being is there's a weak MJO influence over the old areas of maritime continent. So that's the reason why these pulses continue to develop there and then get pushed into Bay of Bengal. Something similar to what was happening during the southwest monsoon withdrawal phase, uh, late September and October. Now, so we'll keep this in mind and look at another factor which might come into play during the month of January. We talked of easterly wave all this while. Now let's bring in another component into this equation, which is basically western disturbance. Now, when there is an interplay between the easterlies and the incoming western disturbance or mid-latitude trough, whichever way you want to call it, then what happens is the rainfall zone gets pushed up, dragged up north. So what happens is if the rainfall zone normally happens around South uh, Sri Lanka, South Coastal Tamil Nadu, or maybe even Delta, uh, if there's a pure easterly wave influence, it gets dragged up to North Coastal Tamil Nadu and then even South Andhra Pradesh as well, when there is an interplay between the western disturbance and the easterly waves. So this is something which we need to keep a watch on during the first week of January, because there's a likelihood this interplay could alter the dynamics slightly. Now, looking at the cyclone or depression potential uh, shown by ECMWF, uh, once again, as I said, because of the NGO in this region, the pulses continue to generate and then get pushed into Bay of Bengal. So that's the reason why we are seeing a train of pulses coming in. So it will continue to be the same until say uh, just before Pongal. So let's see after Pongal if there's anything happen, because uh, by the time possibly MJO might make its own appearance into Indian Ocean. So we will cross that bridge when it comes. So this was the chart which we put on 11th December. Since it was meant for the farmers, we had made it in Tamil then. Now today we have updated it with the English version. Basically the same chart which we put on 11th December, I have just translated it in English. So uh, there were three rainfall episodes which we talked of in that video on 11th December, which was 19th to 24th, 28th to 3rd, and 8th to 14th. Now, the 19th to 24th rainfall episode came in a few days early, 2-3 days earlier, and happened between 16th and 15th and 18th or 19th, somewhat around that period. While as things stand, the 28th to Jan 3rd and the 8th to Jan 14th episode uh, remains valid. We will see these two rainfall episodes. Now, there's one slight change in the rainfall thing. While uh, we had said between Pondicherry and Delta needs to be careful. Now, maybe some portion of Viluppuram and up to say Marakanam will possibly get added to this red zone, because the upcoming two episodes, rainfall episodes, could influence this zone as well as much as Delta, or if not better. So the one which needs to watch out now will be from Marakanam to Delta. So as things stand, 28th to 3rd and 8th to 14th rainfall episodes are on, and agricultural community needs to be wary of, because I am told Delta will start looking at harvest after Pongal. So which means that it is in that 2 week window where any rainfall on a higher side could bring trouble for the standing crops. We will continue to update as we get clarity on these rainfall episodes. Thank you for joining us. Nandri, Vanakkam.